Hi y'all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விலாகில் பார்த்தீங்கன்னா ஒரு தடபுடலான ஒரு டின்னர் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. அதனாலேயே நான் ஈவினிங் டீ டைம் முடிஞ்சதும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரோட்டு கடை சிக்கன் சால்னா ரெசிபிக்காக. ஸோ இப்போ நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோம். அந்த ஆயிலில் 2 துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு சோம்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்ல மிளகு எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாம் ஆயிலில் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதில் ஒரு 2 வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சது அதை சேர்க்குறோம். சேர்த்து இது ஓரளவுக்கு அதாவது ஒரு ஹாஃப் குக் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும்ல, அந்த மாதிரி வேகிறது வரைக்கும் ஆயிலில் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்க்கணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இல்லை, ஸோ நம்ம வெளியே போய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்து சால்னா செய்யும்போது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு கருவேப்பிலை செடி. இதுலேருந்து நான் ஒரே ஒரு கொத்து மட்டும் பறிச்சிக்கிறேன். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி வெங்காயத்துக்கு கூட சேர்த்துக்க வேண்டியது தான். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குனதும் நாம் இதில் ஒரு பெரிய தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கணும். ஸோ அதுவும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஸோ தக்காளி ஓரளவுக்கு மசிய ஆரம்பித்ததும் நாம் இதில் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கோம், அதாவது தனியாத்தூள். இப்போ இதோட ராஸ்மெல் போகிறது வரைக்கும் இதை ஆயிலில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். அந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா நாம் இதில் 1 கப்பு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்க்குறோம். ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் ஃபியூ மினிட்ஸ் வதக்கினதுக்கு அப்புறமா இது கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் கலரில் வரும் இந்த மாதிரி. அண்ட் ட்ரையாகவும் இருக்கும் அந்த தேங்காயெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நாம் இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அது ஒரு பக்கம் ஆறட்டும். இன்னொரு பக்கம் நான் சால்னா பண்ணுறதுக்கான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் சால்னா பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் இப்போ சேர்க்க போகிறது ஒரே ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன தக்காளியும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகா, அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1/2 கிலோ சிக்கன் பீசஸ் சேர்க்குறோம். இது நம்ம போனோடு தான் சேர்ப்பாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சிக்கன் அப்புறமா ஆனியன் சேர்த்துருக்க தக்காளி எல்லாம் நல்லா டிப் ஆகிற வரைக்கும் தண்ணி விடணும். தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா பாயில் பண்ண விட போகிறோம், அதாவது சிக்கன் வேகிற வரைக்கும். அண்ட் நம்ம இதில் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். மீன்வேல் நம்ம இதுக்கான மசாலாவையும் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ சூடு ஆறின மசாலாவை நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம முதல்ல தண்ணி சேர்க்காமல் ஒரு வாட்டி நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஸ்மூத்தான ஃபைன் பேஸ்ட்டாக அரைகிறதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சால்னாக்கு தேவையான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான மசாலா ரெடி ஆயிடுச்சுது. அதே மாதிரி அந்த சிக்கன் பீசஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் சொன்னது மாதிரி இது நல்லா வேகணும். வேகிறது வரைக்கும் நாம் இதை நல்லா பாயில் பண்ண விட போகிறோம். ஸோ நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்பவும் நான் லிட்டை க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுக்க போகிறேன். ஃபைனலாக சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நாம் மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா, அதை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ சிக்கன் பாருங்கள் நல்லா சூப்பராகவே வந்திருக்குது. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நாம் மசாலாவை சேர்க்குறோம். அதே மாதிரி ஒரு வாட்டி நம்ம மிக்சர் ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவாகவே சால்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நார்மல் குழம்புல சேர்க்குறத விட. இப்போ இதை நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேன். அண்ட் நம்ம சேர்த்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே உப்பு ஒரு வாட்டி சேர்த்துட்டோம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்குது. ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த
ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணி சிம்மரில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டு இந்த கிரேவியில் வந்து மேலாப்பில் இந்த மாதிரி ஆயில் வந்து தெளிஞ்சு நிற்கும். ஸோ அந்த மாதிரி வர்றது வரைக்கும் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பரோட்டாக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சுது ரோட்டுக்கடை ஸ்டைலில். இப்போ ஃபைனலாக திரும்பவும் ஒரு கொத்து கருவேப்பிலையை மேலாப்பில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பரோட்டாக்கு மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிலோ மாவுக்கு பரோட்டா போட போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். அப்படியே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர், அது கூடவே ஒரே ஒரு முட்டையும் உடச்சி விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதில் 1/2 லிட்டர் திக்கான பால் சேர்க்குறோம். இது வந்து காய்ச்சாத பால் தான் நான் இங்கே சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நாம் மாவு சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த சுகர் சால்ட்டு எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் அதில் மாவு வந்து சேர்க்க போகிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 1/2 kg சேர்த்தாச்சு. இப்போ திரும்ப செகண்ட் ஹாஃப் சேர்த்தாச்சு. மொத்தமாக இப்போ நம்ம சேர்த்து பிசைய ஆரம்பிக்க போகிறோம். தண்ணி எல்லாமே கீழே தான் இருக்கும், அதாவது அந்த பாலெல்லாம். ஸோ அதை நம்ம வந்து டீப்பாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே வர கொண்டு வரணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடிஷ்னலாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்து கம்ப்ளீட்டாக பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இதுவே நீங்கள் வந்து ஃபுல்லாக பால் சேர்த்து பிசைகிறதாக இருந்தால் கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா. நான் இங்கே 1/2 லிட்டர் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1.5 கப்பு கிட்ட வந்து தண்ணி சேர்த்துருந்தேன். அதாவது நல்ல சாஃப்டான பதத்துக்கு வரது வரைக்கும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஓரளவுக்கு மாவு நல்லா உருண்டு வந்ததும் ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்ததும் இந்த மாவை அப்படியே கவுண்டர் டாப்புக்கு எடுத்து மாற்றிடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா இழுத்த பிசைகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எல்லா மாவையும் எடுத்து மாற்றிட்டேன். இப்போ வந்து இதில் நான் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஏற்கனவே சேர்த்ததே சரியாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா உருண்டு வர்றது மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நல்லா இழுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லாம் உருண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பிசைஞ்சு இழுத்து எடுத்துக்க போகிறேன். அதாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். நான் இங்கே வந்து பிசைகிறத கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட் மோஷனில் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக நல்லா பிசைஞ்சி நல்லா சாஃப்டான மாவாக வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குதுன்னு. இப்போ இதை வந்து லைட்டாக ஆயில் மேலாப்பில் தடவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் இந்த மாவை எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து பரோட்டாவுக்கு டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து மாவு பிசைஞ்ச பாத்திரத்துலேயே வச்சு அப்படியே மூடி வச்சுக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக நான் வந்து நைட்டுக்காக வந்து ஒரு ஷைடிஷ் பண்ணலான்னு இருக்கேன் சிக்கனை வச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே 2 குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து மாற்றிடலாம். நான் இங்கே பண்ண போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் ரெசிபி தான். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப் சைஸுக்கு நம்ம வந்து கேப்சிகம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கட் பண்ண கேப்சிகம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சி பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். ஸோ நம்ம இந்த டைமில் நம்ம வந்து மாவு பால் போடுறதுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக முதல்ல போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ பால் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 45 மினிட்ஸ் நம்ம அதை ஊற வச்சு எடுத்துக்கணும் ஆயிலில். அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு லேயர்ஸ் வந்து சூப்பராக வரும் பரோட்டாவில். அண்ட் நார்மலாக மாஸ்டர்ஸ்லாம் வந்து, அதாவது பரோட்டா பண்ணுற மாஸ்டர்ஸ்லாம் வந்து பால் போடும்போது இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மாவு வந்து கையில் எடுத்து வச்சுட்டு தம் ஃபிங்கரால் வந்து ஒரு கையில் இருக்க தம் ஃபிங்கரால் ப்ரெஸ் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி உப்பு வரும்ல, ஸோ அதை வந்து லைட்டாக திருக்கி எடுத்துக்கணும் ட்விஸ்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பால் போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது இந்த பால்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக வந்து ஆயில் கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுலில் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணி அந்த ஆயிலை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பாலையும் போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பால்ஸையும் ஆயிலில் தடவி வச்சாச்சு. இதை லைட்டாக ஒரு வாட்டி நம்ம வந்து ஷேக் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி
ஷேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸோ இந்த பால்ஸ் எல்லாம் ஆயிலில் நல்லா ஊறுற டைமில் நம்ம வந்து சில்லி சிக்கன் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு சிக்கன் மேரினேஷனுக்காக 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 5 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கோம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூளும் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இங்கே நான் ஃப்ரோசன் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறோம். ஸோ ரெட் சில்லி சாஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 முட்டையும் நாம் இதில் உடச்சி விட்டுக்கலாம். நான் இங்கே சேர்க்குற அளவெல்லாம் வந்து 3/4 கிலோ சிக்கனுக்கான அளவு தான். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். அதாவது சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதில் தான் நம்ம ஊற வச்சு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சாஃப்டான பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பேட்டரில் சால்ட் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸை இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நாம் வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து கடாயை ஹீட் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்தாச்சு. இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததும் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்ததும் எல்லாமே இந்த மாதிரி மாவில் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்து போட்டுக்கணும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 2-3 பீசஸ் போட்டு ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் ஒட்டாது. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய இந்த மாதிரி சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆயிலேருந்து எடுத்து மாற்றிக்க வேண்டியது தான். இதே மாதிரி நாம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கன் பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சிடலாம். ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட்டாக எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கடாய் எடுத்திருக்கோம். அதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலை சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது ஒரு 20 பல்லு பூண்டு வரும். ஸோ அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் 2 காஞ்ச வத்தல் மிளகா, அப்புறமா 3 பச்சை மிளகாவும் ஸ்ப்ளிட் பண்ணி நாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதுவும் கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கு அப்புறமா 3 வெங்காயம் அதையும் நம்ம சாப் பண்ணி வச்சது அதை சேர்த்து ஒரு வதக்கிட்டு அதுலேயே நாம் கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த கேப்சிகம்லாம் ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் இதில் சோயா சாஸ் சேர்க்குறோம். ஸோ டார்க் சோயா சாஸாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். இதுவே லைட்டாக இருந்தால் 2.5 கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறோம். நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேஷனில் சேர்த்ததுனால இதில் 2 டேபிள் ஸ்பூனே போதும், காரம் சரியாக இருக்கும். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கோம். வினிகர் இல்லாதவங்க லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா எல்லாம் குக் ஆகிடுச்சு. இது வெஜ்ஜீஸ்லாம், அதாவது கேப்சிகம்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்க்குறோம். ஸோ அந்த மசாலா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி தண்ணி அந்த சாஸில் இருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ஆனியன், கேப்சிகம், மசாலா அண்ட் சிக்கன் எல்லாம் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கினதுக்கு அப்புறமா நான் அப்படியே சர்விங் பவுலுக்கு எடுத்து மாற்றிக்க வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுது. அண்ட் ஃபைனலாக இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அடிச்சுக்க ஆளே இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ளேவரோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக வீட்டில் வளர்ந்துருந்த ஸ்ப்ரிங் ஆனியன் தான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். அதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லீனாக இருக்குது. ஸோ எனிஹவ் நம்மளோட சூப்பரான சில்லி சிக்கன் ரெசிபி நைட்டு டின்னருக்கு ரெடி ஆகிடுச்சுது. நம்ம பால்ஸும் ஊற வச்சு ஆயிலில் 45 மினிட்ஸ் கழிஞ்சிடுச்சுது. ஸோ இப்போ நம்ம வந்து வீச ஆரம்பிக்கலாம். நான் வந்து பொதுவாக வீசுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கையால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி வீச ஆரம்பிப்பேன். வீச வராதவங்க பிரச்சனையே இல்லை, ரோலிங் பின்னை வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வந்து ரோல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஒவ்வொரு எட்ஜஸையும் கையால் வந்து இழுத்து விடணும். அந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் லெந்தியாக அவங்களுக்கு மாவு வந்து இழுப்பட்டு வரும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டேன். இப்போ இதில் இந்த ஒரு கார்னரை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதோட ஒரு எட்ஜை வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சு சுற்றி எடுக்க வேண்டியதான். அண்ட் அந்த நுனி போர்ஷனை வந்து லைட்டாக உள்ளாடி மடச்சி விட்டுக்கணும், கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக.
இந்த மாதிரி பரோட்டா போடுறதுலேயே நிறைய வெரைட்டிஸ் உண்டு. ஸோ அந்த வெரைட்டி எல்லாமே நான் வந்து ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீசாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி போடுறது அந்த மாதிரி, அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட்டாக லேயராக டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக எப்படி பண்ணுறது அந்த மாதிரி 2 விதமான வீடியோவும் நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோவும் மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் முதல்ல போட்டு முடிச்சிடலாம். அண்ட் ஒரு வழியாக நம்ம வந்து எல்லா பால்ஸையும் வீசி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பரோட்டா சுடுறதுக்கான டைம். எல்லா பால்ஸையும் வீசி முடிச்சுட்டு நம்ம வீசின பாலை வந்து சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சரியாக இருக்கும். அதாவது நம்ம வீசின உடனே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இருந்து வராது. இதுவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீசின பாலை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ இங்கே வந்து 4 நாளாக வச்சு சுட்டு எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து ஒரு பரோட்டா கல் வச்சுருக்கேன். ஹீட் ஆனதும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் விட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல பரோட்டாவை தோசைக்கல்லில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே ஆயில் விட்டுட்டு ஃப்ளிப் பண்ணிவிட்டு திரும்பவும் அதர் சைடும் நம்ம வந்து ஆயில் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி போடுறதுனால பரோட்டாவில் வந்து 2 சைடும் ஆயில் வந்து ஆவரேஜாக கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கல்லேருந்து எடுத்து மாற்றிக்க வேண்டியது தான். பொதுவாக வந்து பரோட்டா எடுத்து மாற்றினதும் நம்ம வந்து அடிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கை சுடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு ஒரு வாட்டி தட்டிட்டு திரும்ப நம்ம 2 கையையும் அந்த கவுண்டர் டாப்பில் வந்து தடவும் போது கொஞ்சம் கைக்கு வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த கவுண்டர் டாப்பில் கையை வந்து லைட்டாக தடவிட்டு திரும்பவும் பரோட்டாவில் அடிக்கும்போது நமக்கு கை சுடாது. அண்ட் ஈஸியாக நல்ல பரோட்டாவும் நம்ம சாஃப்டாக அடித்து எடுத்துக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம பரோட்டா அடித்ததுக்கப்புறமா எவ்வளோ சூப்பராக லேயராக வந்திருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரியே சூப்பராக அடுக்காக எல்லா பரோட்டாவையும் சுட்டு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு சிக்கன் சால்னா, சில்லி சிக்கன் அண்ட் சூப்பரான பரோட்டா சுட ரெடியாக இருக்குது. இனி வந்து நம்ம டின்னர் சாப்பிட வேண்டியதான் பேலன்ஸ். ஸோ சுற்றி எல்லாருமா உட்காந்து ஹால்லையே உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வச்சு விட்டுட்டு பக்கத்துலேயே நாங்களும் உட்காந்து சாப்பிட்லான் இருக்கோம். ஸோ வந்து பசங்களுக்கு வந்து வச்சுட்டு பரோட்டா வீடியோ எடுக்கிறதுக்கு தான் எல்லோரும் வந்து பரோட்டாவை மறைச்சி வச்சுட்ருக்காங்க. இதுதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் சால்னா. ரொம்பவே அழகாக டேஸ்டியாக இருந்தது ரோட்டு கடை ஸ்டைலில். ஸோ பரோட்டா பண்ணும்போது இனிமேல் நீங்கள் இந்த சால்னா மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படியே நீங்கள் ட்ரை பண்ண சிக்கன் சால்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸ்கூல் இருக்காது, ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி டென்ஷன் இருக்காது. ஸோ ஹோல் ஃபேமிலியும் உட்காந்து வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு தடபுடலான ஒரு டின்னர் ரெடி பண்ணி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுனாலே நிஜமாகவே ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ அந்த மாதிரி நாங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட்டு கடை சிக்கன் சால்னா, சூப்பரான லேயரான சாஃப்டான பரோட்டா, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் ரெசிபி எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியே ஒரு ஃபேமிலி அவுட்டிங் விளாகோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.